ஹாய் கைஸ், இதை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன vlog அப்படின்னா டின்னர் ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் நம்ம மீஷோவில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். அதை நம்ம வீடியோ எடுத்து போடலாம், எப்படி இருக்குது இந்த சார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்ன கேரட் கட் பண்ண நினைக்காதீங்க. ஈவினிங் ஒரு வெஜ் குருமா மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் கட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸும் வதக்கிட்டேன். கேரட் தான் கடைசியாக இருந்தது. சரி, கேரட்டும் கட் பண்ணிவிட்டு போடலாம், கொஞ்சம் துதி குட்டி சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்னா, காலையே செம்ம பிஸிங்க. காலையே மட்டன் குழம்பு, இட்லி, அதுக்கப்புறம் கொத்தரவக்காய் பொரியல், சாப்பாடு, அது மாதிரி ரசம், இந்த மாதிரி நிறைய செஞ்சேன். பட் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா காலையிலே ஸ்கூல் கிளம்பி போயாச்சு. ஸ்கூல் போகிறதுமே கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது. பசங்களையும் பார்த்துக்க முடியுது. குட்டீஸுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி நான் ஒரு 1 இயர் கேப் இருந்ததால் பசங்களோட நல்ல மென்டாலிட்டி எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க அதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். மசாலாவுமே அரைக்க ஆரம்பித்தாச்சு. ஒரு 1 இயர் கேப்பே ஒரு லாங் கேப் மாதிரி தான் இருந்தது. நம்ம போய் திரிய சவுண்டாக பேசினாவே எப்படி சொல்கிறதுனா, பசங்க ரொம்ப சைலண்ட் ஆகிடுற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம படித்ததுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஎட் நாங்கள் டீச்சராக உள்ளே போயிட்டு பிறகு ஒரு டிகிரி முடித்த பிறகு டீச்சிங் போனோம். அப்படியே பிஎட் படிச்சுட்டு இருந்தோம். பிஎட்டே இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி சொல்கிறது, ரியலாகவே டீச்சர் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதியும் இருக்குது. நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கணும்னு ஆசையும் இருக்குது. அது என்னமோ தெரிலங்க, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இல்லை, ஏன்னு தெரில. ஏன்னா நான் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பார்க்குறேன், ஸ்டூடெண்ட்ஸோட திங்கிங்கே வேறு லெவலில் தான் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மட்டும் கிடையாது, நான் போகிற ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸோட திங்கிங் எப்படின்னா, பிஹேவியர் செம்மையாக இருக்குங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் கம்பேர் பண்ணும்போது பசங்க பிஹேவியரோ ரெஸ்பெக்டோ செம்ம குட்டாக இருக்கும். உள்ளே போகும்போதே பசங்க விஷ் பண்ணுறதே நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும். நைட்டு நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா எல்லாருமே இட்லி சாப்பிட்டாங்க. நான் கோதுமை தோசை தான் சுட்டு சாப்பிட்டேன். இதுதாங்க அந்த மீஷோவில் ஆர்டர் பண்ண சார்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 12 சார்ட்ஸு 120 ருபீஸ் தான். ஒரு சார்ட்டு 10 ருபீஸ் அப்படின்ட்டு. இது அஃபர்டபுளாக இல்லையா, இல்லை இது லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது லாபம் தான் எனக்கு தெரிஞ்சு. இது ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சு நம்ம டேர் பண்ணாமல் இருந்தோம்னா அதுக்கு மேலேயே இருக்கும். நமக்கு கிழிச்சா தான் அது இதுவாகும். நான் இப்போ துதி குட்டியுமே 1 இயர் முடிஞ்சிடுச்சு. தனு குட்டியுமே ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்காக தான் இதெல்லாம் வாங்கி பேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹிந்தியுமே எடுக்கிறாங்க ஸ்கூலில் பசங்களுக்கு. எல்லாமே இருக்குங்க. இதில் நான் அனிமல்ஸும் ஃப்ரூட்ஸும் ஒட்டல. அது 2 எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு போயிட்டான். எங்கள் அண்ணனுக்கு கொடுத்துட்டேன். எடுத்துகிட்டு போயிட்டாலாம் கொடுத்துட்டேன். நான் தான் கொடுத்து அனுப்பிச்சேன். சரி, அவங்க வீட்டில் கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆர்டர் போட சொன்னாங்க. நாங்கள் தான் இன்னும் ஆர்டர் போடல. நான் இது ஒட்டின பிறகு என்னை 2-3 பேர் கேட்டாங்க, எனக்கு லிங்க் அனுப்பு, நானும் ஆர்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீஷோவில் லிங்க் வேணால் கீழே வைக்கிறேன். இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வெஜ் குருமாவும் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு புடிங்க இன்றைக்கி. உங்கள் வீட்டில் என்ன லன்ச் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக லன்ச், டின்னர், டிஃபன் ரெசிபி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.